நண்டு வாங்கினேங்க. அரை கிலோ நண்டு வந்து 150 ரூபா. அது வந்து வாய்க்கால் நண்டுங்களா. வாய்க்கால் நண்டு கிடைக்காது அப்படின்னாங்க. இன்றைக்கி ஏதோ நாங்கள் தான் முதல்ல இன்னைக்கு நண்டு வாங்கலான்னு போனோம். வாய்க்கால் நண்டு கிடச்சிதுங்க. பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தால் பாதியை அரைச்சி அதுக்குள்ளே கலந்துக்கிறதுங்க. சூப்புக்குள்ளே பாதி வந்து அப்படியே முழுசாக போட்டுக்கிறது. நண்டு ரெடி பண்ணலாங்களா? வாங்க முதல்ல ரெடி பண்ணுறேன். சூப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. போட்டு வறுத்துக்கலாங்க. முதல்ல மிளகை போட்டு மிளகும் சீரகம் போட்டுக்கலாம். வறுத்துக்கலாங்க. அதை எடுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்தது 2 கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு வறுத்துக்கலாங்க. லைட்டாக வறுத்தா போதுங்க. அடுத்தது இந்த பட்டை சோம்புதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து கொட்டிக்கலாங்க. லைட்டாக வறுத்தா போதுங்க. ஏலக்காய் 1 போட்டுக்கலாங்க. ஏலக்காய் எண்ணெய், மிளகாய் லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க. லைட்டாக இருக்குன்னா ஒரு வாசம் வரும், மிளகாய் வாசம் வருங்க. போதும் வச்சுக்கோங்க. அரிஞ்சதை இதை வணக்கி அரிஞ்சு நல்லா இருக்குது அப்படின்னா கடையில் குடிக்கிறதுக்குமா இதுவுமே எப்படி இருக்குது. வெங்காயத்தையும் சொல்கிறீங்க ஒன்றா வணக்கி இந்த ரெண்டையுமே வணக்கி அரைச்சிக்கலாங்க. இதை தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். ஓகேங்களா? கண்டினியூ பண்ணலாங்க. ப்ரௌன் கலர் வந்துடுச்சிங்களா, கோல்டன் கலரு. அன்னைக்கு நீங்கள் அந்த தக்காளி எப்படி இருந்துச்சு கடையில் வச்சிங்களே, தக்காளி ஒரு வணக்கலாங்க. நல்லா இருக்கு. நண்டு சூப்பு நான் அப்போ தான் முதல்ல செய்கிறேங்க. அதே நண்டு அப்படியே சாப்பிட்லாமாம்மா? சாப்பிடுங்க எப்படி வருது அப்படின்ட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள். ஆனால் நண்டு சூப்பு ரொம்ப நல்லதுங்க. உடம்புல மேல் வலி, சளி, தலைவலி இதெல்லாம் இருந்தால் ரொம்ப க்யூர் ஆகுதுங்க. உடனே க்யூர் ஆகுது. ஒரு சிட்டிங் எடுத்தாலே போதுங்க. நாம் கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா அந்த மிளகுடி காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகெல்லாம் அதிகமாக போட்டுறாங்க. போடுறப்ப என்னாதுனிங்கன்னா அது குலையரிச்சல் பிடிச்சிடுது. அதுக்கு தனியாக மறுபடியும் டாக்டர் போய் பார்க்கணும் போல். இப்படி நாமளே தயார் பண்ணி பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி வருது அப்படின்ட்டு பார்க்கலாங்களா? கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வணங்கிட்டுன்னு அரைக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வணங்குறக்குள்ளே நாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்க, இதை இந்த மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணுங்க. பார்த்தா வாசம் நல்லா இருக்குங்க. அதனுடைய வீரியம் நம்மளுக்கு கிடைக்குங்க. தரிசாக அரைச்சோம்னா அதனுடைய வீரியம் நம்மளுக்கு, அதனுடைய மருந்து பொருள் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. மருந்து உபயோகம் கிடைக்காது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா ஃபைனாக பொடியாக அரைச்சிக்கணுங்க இதைய. அடுத்தது பூண்டு இஞ்சியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? இஞ்சி பாருங்கள், இஞ்சி பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு அதே போதுங்க. அதுக்கு மேலே போட்டால் பூண்டு வாசம் தான் அடிக்கிங்க. நல்லா இருக்கிறது இல்லை, டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நான் அரை கிலோ நண்டு எடுத்தேங்க. அதுக்கு இந்த இஞ்சி பூண்டு தான் கரெக்டாக இருக்குங்க. நான் அதை தான் முதல்ல வைக்கிறேங்க. வச்சு பார்ப்பேங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை அரைச்சிக்கலாங்களா? இது நல்லா தக்காளி நல்லா வெந்துடுச்சுங்க. வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. பூண்டும் இஞ்சி அரைச்சிட்டு அதுக்குள்ளேயே இதையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஓகேங்களா? அரைச்சி எடுத்தாச்சுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு முதல்ல பார்த்திங்கன்னா அந்த மிளகு, பட்டை சோம்பு, அந்த வாசனை பொருட்கள்லாம் அரைச்சாச்சுங்க. கொத்தமல்லி, சீரகம், மிளகெல்லாம் பூண்டும் போட்டு பொடி பண்ணிக்கிட்டேங்களா. பூண்டு இஞ்சியும் போட்டு பொடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வணங்கிடுச்சு. தக்காளியும்
வெங்காயம் வணங்கிட்டுது, ஆறிட்டுது. இதை அரைக்கலாங்க. பாதி நண்டு, 1/2 கிலோ நண்டில் பாதி நண்டை மிக்சியில் போட்டு அரைச்செடுத்தாச்சுங்க. நீ அடுத்தது தாளிக்கிற வேலையை பார்க்கலாங்களா? வெங்காயம் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நீ அடுப்பில் வச்சு வேலையை பார்ப்போங்களா? பாருங்க, கருவேப்பிலை, வெங்காயம் போடலாங்க. மிளகாய் ஏற்றினே போட்டாங்கனால வேண்டாம், நான் போடலைங்க. நீங்கள் தேவைன்னு போட்டுக்கலாம். உடல் வெளி சளி உடனே கேட்குங்க, ரொம்ப நல்லதுங்க. அது டாக்டர்ஸ்லாம் இதை நண்டு சூப்பு தான் சாப்பிட சொல்கிறாங்க. காரம் கம்மியாக போட்டுங்க. கடையிலாம் காரம் ஜாஸ்திங்க, வாயிலே வைக்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு சூப்பை பார்த்தாலே ரெட் கலரில் இருக்குங்க. காரம் கம்மியாக இல்லைங்க, அதிகமாக இருக்குது, சாப்பிட முடியறதில்ல. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்க, அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. போட்டு தண்ணி ஊற்றலாங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கழுவுன தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்க, பார்த்தீங்களா? நண்டு பாதி நண்டு, 1/2 கிலோவில் பாதி 1/4 கிலோ, அதையும் இதுக்குள்ளே போடலாங்க. ஒரு கொதி வரட்டுன்னு அப்புறமா தண்ணி ஊற்றலாங்க. கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். குழம்புக்கு வச்சுருப்பீங்களா, அரைச்சி வச்சுருப்பீங்கள, அந்த மிளகடி கொஞ்சம் போடுங்க. 2 ஸ்பூன் போடுறேங்க. கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும், ஏன்னா முதல் ட்ரிப் வைக்கிற இல்லைங்களா, இன்னும் பச்சை வாசம் அடித்து சாப்பிட முடியலன்னு என்ன பண்ணுறதுங்க. அதுக்காக மிளகு பொடி, குழம்பு மிளகு பொடி போட்டிருக்கேன். குழம்பு மிளகு பொடி போட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டுன்னு தண்ணி கொஞ்சம் ஊற்றலாங்க. தேவையான அளவு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றலாங்க, ஆனால் நம்ம சூப்பு தானே வைக்கிறோம் இல்லைங்க, அதனால் தண்ணி அதிகமாக விடலாங்க. 1/2 கிலோ நண்டுக்கு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதி விடலாங்க. ஓகேங்களா? வச்சு பார்ப்பாங்க, தான் முதல் முறை இல்லைங்களா. தண்ணி விடலாங்க. ஓகேங்க, தண்ணி நல்லா ஃபுல்லாகவே விட்டுருக்குறேங்க. நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வரட்டுன்னு அப்புறமா பாருங்க, மிச்சம் இருக்கு இல்லைங்களா, மீதி 1/4 கிலோ நண்டு, இதையும் உள்ளே போட்டுக்கலாம். தளபலன்னு கொதிக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த நண்டு எடுத்து போட்டுடலாங்க. நண்டு எடுத்து இதுக்குள்ளே போட்டாச்சுங்க. இதை பாருங்க, கொதிக்குதுங்க. கொதிக்கிட்டுங்க, நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிக்கிட்டுன்னு சூப்பு குடிக்கலாங்க. சூப்பு ரெடிங்க. முதன் முதலாக ரெடி பண்ணின சூப்புங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சூப்பு ரெடி பண்ணுறேங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காரருக்கு மேல் வலி, டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டு சரியாகலை. சாயந்தரம் ஆனால் மறுபடியும் மேல் வலி வந்துடுது. காய்ச்சல், சளி குறையவே இல்லைங்க. ஆனால் கடையில் போய் இந்த நண்டு சூப் சாப்பிட்டாங்க, மேல் வலி ஒரே சிட்டிங்கில் சரியாயிடுச்சுங்க. அதனால் அது காரம் அதிகமாக இருக்குங்க, மிளகுடி அதிகம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நாமளே வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் நண்டு வாங்கியாந்து இப்போ நண்டு கொதிக்குதுங்க. சூப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் கெட்டிங் ரெடி. ஓகேங்களா? பார்க்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பு. நண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீ டேஸ்ட்டு பார்க்கலாங்க. கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விடலாங்க. கொத்தமல்லி தழை தூவி விட்டு, ஓகேங்களா? அவ்வளோதான், போதுங்க. நண்டு சூப்பு ஈஸ் ரெடி. அங்கே எல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. ஓகேங்களா? இது பாருங்க, நண்டு சூப்பு
நண்டு சூப்பு நண்டோட இருக்குது பார்த்தீங்களா. கடையில் வாங்குறது நீளமாக இருக்குதுங்க, அது ஒரு விதமான நண்டு. நண்டு நிறையா நண்டு இருக்குங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் மேலே பொறி பொரிய வரும் பார்த்தீங்களா, அந்த நண்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே கடையில் வந்தால் விதவிதமான நண்டு இருக்குதுங்க, கலர் கலரான விதவிதமான நண்டு பார்த்தீங்களா. பாருங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டாச்சுங்க. சூப்பு ரெடிங்க, நண்டு சூப்பு ரெடிங்க. இது மேல் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சளிக்கு ரொம்ப ஒரே சிட்டிங்கில் எங்கள் வீட்டுக்காரருக்கு சரியாயிடுச்சு. அதனுடைய விளைவாக நண்டு நான் வாங்கி கொண்டு வந்து நண்டு சூப்பு வச்சாச்சுங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னா கடையில் குடிக்கிறக்குமா இதுவுமே எப்படி இருக்குது? எதை வச்சு சூப்பர்னு சொல்கிறீங்க? சும்மா காரம் போட்டு விட்டுருவான். நல்லா இருக்கா? அன்னைக்கு நீங்கள் சூப்பு குடிச்சிங்களா, எப்படி இருந்துச்சு? கடையில் குடிச்சிங்களே, அதை விட காரம்லாம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? சாப்பிடலாமா? அதே நண்டு அப்படியே சாப்பிடலாமாம்மா, சாப்பிடுங்க. நீ போய்